Good morning everyone. How are you all? I hope you are all well and good. A very warm welcome from Sheba Group of Schools online class. Yes children, today we are going to see the poem of class 5. The poem name is The Swimmer. The poem name is The Swimmer. So here in your book page number 104 is having children that poem. She stands still and tall. She stands still and tall. She seems greater than all. So எல்லாரை விடமே எப்படி இருப்பாங்க அந்த கேர்ளு, இந்த ஸ்விம் பண்ணுற கேர்ளு நல்லா டாலாகவும் கிரேட்டராகவும் ஹைட்டாகவும், பிகாஸ் அமாங் ஆல் த பீப்புள் ஷீ ஸ்டாண்ட்ஸ் இன் த ஹைட். ஸோ ரொம்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்விம் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் மேலே ஏறி போய் நிற்போம் இல்லையா. ஸோ அமாங் ஆல் த பீப்புள் ஷீ ஸ்டாண்ட்ஸ் இன் அ ஹைட். ஸோ ஷீ இஸ் கிரேட்டர் தேன் ஆல். எல்லாரை விட அவள் பெருசாக தெரிஞ்சா. ஷீ டைவ்ஸ் லைக் த ஃபிஷ். டு பி லைக் ஹர் ஒன் கேன் ஒன்லி விஷ். ஸோ டைவ்ஸ் அப்படின்னா ஜம்ப்ஸ். ஸோ ஒரு ஃபிஷ்ஷை மாதிரியே ஜம்ப் பண்ணுறது, அந்த தண்ணிக்குள்ளே ஜம்ப் பண்ணி போகிறது. ஷீ ஸ்விம்ஸ் வித் பர்ஃபெக்ட் ஃப்ளைட். ஸோ எப்படி அந்த ஸ்விம் பண்ணுறான்னா, நீச்சல் அடிக்கிறது எப்படின்னா அழகாக ஒரு ஃப்ளைட் எப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக எப்படி அவ்வளோ அழகாக போவோம், அதே மாதிரி அவ்வளோ அழகாக அது ஃப்ளைட் மாதிரி நீச்சல் அடிக்கிறது. ஹர் ஸ்ட்ரோக்ஸ் லைக் டான்சிங் லைட். ஸ்ட்ரோக் அப்படி நத்திங் பட் மூமெண்ட் ஆஃப் த ஸ்விம்மர். ஸோ அவள் வைக்கிற ஒரு ஸ்ட்ரோக்குமே எப்படின்னா மூமெண்ட் ஆஃப் த ஸ்விம்மர். ஸோ அவள் என்ன மூமெண்ட் கொடுக்குறா அப்படின்றது தான் அதில் டான்சிங் லைட். ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கான், டான்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஸோ ஷீ பிரீத்ஸ் ஏர். ஸோ வென் அவள் என்ன பண்ணுறா, அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிட்டு திரும்ப வெளியே வரும்போது அந்த ஏரை அவள் ப்ரீத் பண்ணிக்கிறான். ஸோ அண்ட் ரிப்ஸ் அக்ராஸ் த வாட்டர் வித் ஃப்ளேர். ரிப்ஸ் அப்படின்னா புல் பண்ணுறது, புல் சம்திங், ஏதோ ஒரு புல் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் வர வாட்டரை தன்னுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு அந்த வாட்டரை புல் பண்ணுறது. ஸோ ஃப்ளேர் இஸ் நத்திங் பட் டேலண்ட். ஃப்ளேர் அப்படின்னா டேலண்ட் சொல்கிறோம். அப் அஹெட் the audience cheer. அப் அஹெட் த ஆடியன்ஸ் சியர். அவளோட தலையை வெளியே வரும்போதெல்லாம் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவளை வாழ்த்து செய்கிறாங்க, சியர் பண்ணுறாங்க. ஸோ ஷீ நோஸ் தட் த ஃபினிஷ் லைன் இஸ் நியர். ஸோ அவளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா, நம்ம ஆடியன்ஸ் சியர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம். ஸோ வென் ஷீ ஹியர்ஸ் த சியரிங், அவளுடைய அந்த சியரிங், ஆடியன்ஸோட சியரிங் சவுண்டு கேட்ட பிறகு சியரிங் சவுண்ட், ஷீ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷீ இஸ் நியர் டு த ஃபினிஷிங் லைன். ஸோ நம்ம ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்ன பண்ணிடுறா, கூட கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கிறா. ஸோ ஷி பிக்ஸ் அப் ஹர் பேஸ். அவளோட வேகத்தை அதிகரிக்கிறா. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேகத்தை அதிகரிக்கிறாங்க. ஆஸ் ஷி வாண்ட்ஸ் டு வின் த ரேஸ். அந்த ரேஸ், அந்த ஸ்விம்மிங் ரேஸ்க்கு வின் பண்ணுறதுக்காக தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்திக்கிறாங்க. ஸ்ட்ரெயினிங் வித் ஆல் ஹர் மைட். ஷி நெவர் கிவ்ஸ் அப் த ஃபைட். ஸோ எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணியே வேகமாக ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த ஃபினிஷிங் லைனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக. ஆஸ் ஷி ரீச்சஸ் த வால் ஹர் நேம் ஆஸ் வின்னர் தே கால். ஸோ அந்த ஃபினிஷிங் லைன், அந்த வாலை டச் பண்ண உடனே எல்லாருமே அவளை என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க, யூ ஆர் த வின்னர். ஸோ ஹியர் சில்ட்ரன், இன் திஸ் போயம் we learned about the moral is with training, with full force we can able to achieve our goals. So we can able to win the life race and also the sports race. So here I am going to recall the poem children, The Swimmer. Again I am going to read. She stands still and tall. She seems greater than all. She dives like the fish. To be like her, one can only wish. She swims with perfect flight. Her strokes like dancing light. She breathes air and rips across the water with flair. Up ahead the audience cheer. She knows that the finishing line is near. She picks up her pace as she wants to win the race. Straining with all her might, she never gives up the fight. As she reaches the wall, her name as winner they call. Clear children? Yes children, now we move on to the book exercise. So first recall, here the page number is 105. So first recall the glossary. Strokes அப்படின்னா a particular style of moving the arms and legs in swimming. So movement of the swimmer is called the strokes. Rips, pull something, pull ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கிறது, குயிக்லி ஆர் ஃபோர்ஸபிளி. சியர், expressing good wishes. Flair, ability or talent. Just now I said flair means talent. Strain, force. Give up, surrender. Now take first Roman number. Take out the correct rhyming pair from the poem and match with the given word. The first one is tall. So here the matching word is all. Tall, all. Light. So here the flight. See here, flight. Light, flight. Might, fight. Clear?
Yes children, again we are going to see the supplementary reader. First we saw the poem, now we are going to see the supplementary reader. The topic name is practice makes a man perfect. Practice make a man perfect. முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. Practice make a man perfect. So here the characters are archer. Archer அப்படின்னா வில் வித்தையில் திறந்தவர், வில் வித்தையில் ரொம்ப திறமைசாலியானவர். ஆர்ச்சர் அப்படின்னா அவங்க நேம் என்னன்னா உத்தமன். ஆர்ச்சர் நேம் இஸ் Uttaman. And an old man who is selling the oil seller. Old man is the oil seller. Here we are going to see the two characters. Okay children, in our book page number 109, the supplementary reader is having practice makes a man perfect. So long ago there lived an archer named Uttaman. Archer அப்படினா வில் வித்தையில சிறந்தவர். So during his time the forest and animals filled the lands. So அவர் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் தான் அந்த நிலத்திலேயே ஃபுல்லாக அதிகமாக இருந்தது. He was a skilled archer and could perform wonderful feats of archery. ஸோ அவர் என்னது கை தேர்ந்த வில் வித்தைகாரர். ஸோ அந்த அனிமல்ஸ் அந்த இதிலெல்லாம் வேட்டையாடி தூரத்துலேருந்தே வேட்டையாடி பழகிட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த வில்ல அம்பில் எழுதி பழகிட்டு ஆயிடுச்சு, ரொம்ப திறமைசாலியாக ஆகிட்டார் அந்த வில் வித்தையில். ஸோ he could hit the center of the target preciously. ஸோ no matter how far the target was, அந்த இலக்கு, டார்கெட் இஸ் நத்திங் பட் இலக்கு சொல்லுவாங்க, எவ்வளோ லாங்காக இருந்தாலுமே அதை கரெக்டாக குறிப்பாத்து ஷார்ப்பாக அது அந்த வில்ல அம்பால் அடிப்பார். he was also a show off அப்படின்னா சொல்லுவாங்க, பந்தா காமிக்கிறது. பார்த்தியா நான் எவ்வளோ கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கிறேன், பார்த்தியா நான் எவ்வளோ அழகாக பண்ணுறேன், நான் எங்கே தூரமாக இருந்தாலும் நான் பர்ஃபெக்டாக டார்கெட் பண்ணி அடிப்பேன் அந்த வில் வித்தைன்னு சொல்லிட்டு தன்னை தானே பெருமையாக சொல்லிப்பார். he liked to show his skills for the crowds to admire. அந்த ஒரு கூட்டம் சேர்ந்துட்டு அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணுவார், நான் எப்படி கரெக்டாக அடிக்கிறேன் பாருங்க சொல்லிட்டு தன்னை தானே பெருமையாக பேசிக்கிறது. one day as usual he was shooting arrows at the targets. The admirers watched a wow. At that time a man with a beard as white as snow carrying oil gourds joined the crowd and stood up at the back. ஸோ இதே மாதிரி வழக்கம் போல் என்ன பண்ணார், அந்த கூட்டத்தை சேர்த்து வச்சுட்டு ஒரு ஆர்ச்சர் ஒரு ரவுண்டு மாதிரி வச்சுட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே பர்ஃபெக்டாக நான் சென்டரில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு வைக்கிறார். வா சூப்பராக பண்ணுறாரு, எப்படி டார்கெட் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் அந்த பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வயதானவர்னால் எப்படி இருக்கும், ஃபுல்லாக தாடி வெள்ளையாக தாடி வச்சுட்டு வராரு. ஆக்சுவலாக அவர் யார் அப்படின்னா the old man. ஸோ just now I said the old man is nothing but an oil seller. அவர் என்ன பண்ணுறாரு, எண்ணெய் விற்கிறவர். காட்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம சுரக்காய் வடிவத்தில் ஒரு பாத்திரம், சுரக்காய் வடிவத்தில் அந்த எண்ணெய் பானை சொல்லுவாங்க, அந்த பானையை கொண்டு வராரு அங்கே. ஸோ அந்த க்ரௌடில் அவரும் நிற்கிறாரு. as Uttaman finished the crowd clapped and cheered for him except the oil seller. he neither clapped or cheered. ஸோ எல்லாருமே அந்த உத்தமன் அந்த டார்கெட் அவனுடைய வில் வித்தையெல்லாம் காமிச்ச பிறகு எல்லா ஆடியன்ஸுமே நல்லா கிளாப் பண்ணி சியர் பண்ணுறாங்க. பட் the old man did not do anything. அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு, எதுவுமே பண்ணலை. பிகாஸ் suddenly with a deep and loud tone he said it's just a matter of practice. உத்தமன் got annoyed. அவர் சடனாக சொல்கிறார், அந்த வயதானவர் சொல்கிறாரு, இந்த ஓல்டு மேன், இது ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் தானே, ப்ராக்டிஸ் பண்ணாலே எல்லாமே பர்ஃபெக்டாக முடியும், இதில் என்ன இருக்குது பாராட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெருசாக ஒரு மாதிரி டோன் மாதிரி லவுடர் டோனில் சொல்கிறாரு. உத்தமன் அதை கேட்டவுடனே என்ன ஆச்சு, அன்னாய்டு அப்படின்னா கோபப்படுறாரு. அது கேட்டவுடனே த இரிட்டேட்டட் உத்தமன் ஆஸ்க்டு ஆர் யூ an archer, do you think anyone can do what I do? ஸோ நீ என்ன ஒரு வில் வித்தைக்காரனா, நான் பண்ணுற மாதிரி நீயும் பண்ணுவியா, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு உத்தமன் அந்த ஓல்டு மேன் கிட்ட கேட்குறாரு. ஸோ த ஓல்டு மேன் said calmly, no sir, I am not an archer, I don't doubt your skills, all I said was that everything was a matter of practice. உத்தமன் was red in angerனா கோபத்தின் உச்சநிலை சொல்லுவாங்க. ஸோ அதிகமான கோபத்துக்கு போயிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஓல்டு மேன் சொல்கிறாரு, இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தானே சார், நான் வந்து உங்கள் திறமையை நான் ஒன்றும் சொல்லலை, ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே நல்லா வரும், அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் டு யூ நோ டு பாஸ் த்ரோ தாட்லெஸ் கமெண்ட்ஸ் ஆன் அதர்ஸ், ஹூ ஆர் யூ, உன்னை யார் இப்போல்லாம் கமெண்ட் பண்ண சொல்கிறது யார் நீ இந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்கிற. சார் there is no reason to be angry, I am a simple oil seller, I am sure you must have guessed that by seeing my gods. நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் சும்மா எண்ணெய் வியாபாரி, நீங்கள் என்னை பார்த்தாலே தெரியும், என் கையில் இருக்க அந்த ஆயிலோட கேன்லாம் பார்த்தாலே நீங்கள் அந்த ஆயில் பாட்டு, அந்த காட்ஸ்னால் ஆயில் பாட்டு நீங்கள் பார்த்தாலே புரிஞ்சிருப்பீங்க, நான் ஒரு ஆயில் செல்லர். இஃப் ஐ ஃபில் திஸ் காட்ஸ் வித் ஆயில் அண்ட் செல் தெம் ஓவர் த இயர்ஸ் ஐ ஹவ் அச்சீவ்ட் சம் ஸ்கில்ஸ் இன் ஃபில்லிங் த காட்ஸ், இஃப் யூ அலோ ஐ வில் ஷோ இட் டு யூ செட் த ஓல்டு மேன். உத்தமன் இன் மாக்கிங் டோன் செட் ஷோ ஆஸ் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ என்ன பண்ணுறாரு, சார் நானும் பல வருடங்களாக என்ன பண்ணுறேன், இந்த ஆயில் இந்த குவையில் இந்த பானையில் போட்டு தான் நான் ஆயிலெலாம் செல் பண்ணுறேன். ஸோ இந்த ஆயிலை வச்சே நானே என்னோடய ஸ்கில்லை வளர்த்துருக்கேன், நான் இயர் பை இயர்
பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த வேலையை. ஸோ நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆயிலில் எப்படி ஒரு ஸ்கில்லை என்னுடைய ஸ்கில்லை காமிக்கிறேன் அப்படின்ட்டு. உத்தமன் என்ன பண்ணுறேன், கிண்டலா, சரி சரி காமி உன்னுடைய திறமை தான் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா, ஓகே காமிங்க அப்படின்றாரு. எவ்ரி ஒன் வாஸ் கியூரியஸ் அப்படின்னா ஆர்வமாக இருக்காங்க. இவர் என்ன பண்ண போகிறாரு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்காங்க. தே வாண்டட் டு see what would happen next, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. த க்ரௌட் இன்ச்சர்ட் க்ளோசர் டு கெட் a clear view of the oil seller. அவர்கிட்ட அந்த ஆயில் செல்லருக்கு கிட்ட வந்து நிற்கிறாங்க எல்லாரும், என்ன பண்ணுறாரு இவர் நெக்ஸ்ட் பார்க்குறதுக்கு. unfazed by the crowd and by habit the oil seller was calm. ஆயில் செல்லர் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து எல்லாரும் கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பெருசாலாம் எதுவும் பண்ணிக்காமல் காமாக இருக்கிறார். அவர் உண்டு வேலை உண்டு, அவர் என்ன அங்கே கொடுத்துருக்காரோ அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமாக இருக்காரு. he patiently placed an empty god on the ground. he then placed a small coin on the mouth of the god. அந்த பானையை வைக்கிறார், அந்த காட்னா அந்த ஆயில் பானையை வைக்கிறாரு. அந்த ஆயில் பானைக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா ஒரு காயின் மாதிரி ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டில் என்ன இருக்குன்னா சென்டரில் ஒரு ரவுண்ட் இருக்குது, ஒரு சின்ன காயின் வைக்கிறாரு. அந்த பானையோட வாய்க்கு மேலே ஒரு காயின் வைக்கிறாரு. அந்த காயினில் சென்டரில் ஒரு ரவுண்டு இருக்கும், ஓகேங்களா. அந்த ரவுண்டில் மேலேருந்து கரண்டி எடுத்து இப்படி கரண்டியில் அந்த ஆயில் எடுத்து இவ்வளோ நல்ல லாங்கில் இருந்து எடுத்து அந்த ஆயிலை மேலேருந்து அந்த கீழே பானைக்கு கரெக்டாக ஊற்றுறாரு. அந்த காயின்லேயே படலை, அந்த காயினில் கூட என்ன ஆகலை, ஒரு ட்ராப் ஆயில் கூட படலை. ஸோ எப்படி பாருங்கள், த ஸ்மால் காயின் மேட் ஆஃப் காப்பர் அண்ட் ஹேட் அ ஸ்மால் ஹோல் அட் இட்ஸ் சென்டர். அந்த காயின்குள்ளே ஸ்மால் ஹோல் இருக்குது சென்டரில். த ஆயில் செல்லர் ஸ்டுட் அப், டுக் சம் ஆயில் இன் இஸ் லேடல் அப்படின்னா கரண்டி சொல்லுவாங்க, லேடல், அண்ட் பிகன் டு போர் இன் டு த கிரவுண்ட் காட். ஃப்ரம் த ஹைட் ஹீ போர் த ஆயில், இட் வெண்ட் ஸ்ட்ரைட் இன் டு த காட் த்ரோ த ஹோல் இன் த காயின். அந்த காயினில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்லேருந்து அந்த பானைக்கு கரெக்டாக அந்த எண்ணெய் போயிட்டு ரீச் ஆயிடுச்சு. when the oil seller had finished filling the gourd, he lifted the coin. முடிச்ச பிறகு அந்த காயின் எடுத்து பார்க்குறாரு. அந்த காயினில் ஒரு ட்ராப், காயின்லேயே அந்த ஒரு ட்ராப் கூட ஒட்டலை. அப்போ எவ்வளோ கிளியாரிட்டியாக எத்தனை நாள் ப்ராக்டிஸ்லேயே இருந்திருக்கும் அது. ஸோ he showed people that the coin did not have any trace of oil, ஒரு ட்ரேஸுமே இல்லை. த க்ரௌட் வாஸ் ஷாக்டு டு சைலன்ஸ். அப்போ பார்த்து ஆச்சரியப்பட்டார். நமக்கு ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றும் போதே கீழே விழுந்துடும் இல்லையா, அது பர்ஃபெக்டாக ஒரே ஒரு சின்ன ஹோல்களை எவ்வளோ அழகாக போய் சேரும் அது. தென் ஒன் பர்சன் சியர்டு அண்ட் சூன் த என்டையர் க்ரௌட் பர்ஸ்ட் இன்டு எ லவுட் சியர். ஒருத்தர் கை தட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த ஹோல் க்ரௌடுமே என்ன பண்ணிச்சு, ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. த ஆயில் செல்லர் ஸ்மைல்ட் அண்ட் செட், as I told, there is nothing special about it. It's only a matter of practice. நான் சொன்னல சார், இது பெரிய விஷயமே கிடையாது, இவங்கெல்லாம் சேர் பண்ணுறாங்களே அது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து என்னுடைய ப்ராக்டிஸ்னால மட்டும்தான், பழக சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ப்ராக்டிஸ், நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு இது வந்து இவ்வளோ அழகாக செய்ய முடிஞ்சது அப்படின்ட்டு. உத்தமன் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் சர்ப்ரைஸ் ஆஸ் த க்ரௌட். உத்தமனுக்கு என்ன ஆகிடுச்சு, அந்த க்ரௌடு மாதிரியே அவங்களுக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஹி ஸ்மைல் அண்ட் செட், யூ ஹேவ் தாட் சம்திங் டுடே. எனக்கு வந்து நீங்கள் ஒரு லெசன் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. ஸோ வந்து எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண எதுவுமே வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆஃப்டர் ப்ராக்டிஸிங் ஸோ வி கேன் மேக் அ பர்ஃபெக்ட் மேன். நம்ம ஒரு பர்ஃபெக்டாக மேன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஹியர் த லெசன் இஸ், ஸோ இன் திஸ் லெசன் we thought, so we can here the moral of the story is, practice makes a man perfect. எதுவுமே வந்து பயிற்சி செஞ்சால் நம்ம பர்ஃபெக்டாக அதில் வெற்றி காணலாம். success will come soon in our life. So clear children? Yes children, in this lesson we are going to see the book exercise now. The page number is 111. So choose the correct answer. First one is Uttaman was skilled in. அவர் எதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், பெயிண்டிங், ஆர்ச்சரி, டான்ஸ். ஹியர் த ஆன்சர் இஸ் ஆர்ச்சரி, வில் வித் ஐ. செகண்ட் ஒன், த ஓல்டு மேன் வாஸ் கேரிங். அவர் என்ன கையில் அடிச்சிருக்காரு, காட்ஸ் ஆஃப் ஆயில், காட்ஸ் ஆஃப் மில்க், காட்ஸ் ஆஃப் வாட்டர். ஹியர் த ஆன்சர் இஸ் காட்ஸ் ஆஃப் ஆயில். த ஓல்டு மேன், தேர்ட் ஒன் இஸ் த ஓல்டு மேன் இஸ் vegetable vendor, an oil seller, a merchant. அவர் என்னது, an oil seller, ஒரு எண்ணெய் வியாபாரி, an oil seller. fourth one, the old man put dash on the mouth of the god. எது போட்டாருமா, அந்த பானையோட வாய்க்கு மேலே என்ன வச்சாரு, a piece of paper, a small coin, a small stick. Here the answer is a small coin. Yes children, now we move on to the grammar part, articles. So here the articles a and the, and articles அப்படினாலே a and the. So a refer to people or things. ஒரு peopleோ இல்லை திங்ஸ்க்கும் பிஃபோர் நம்ம என்ன பண்ணுவோம், a போடுவோம், சரிங்களா. am எங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. a refer to people or
things. So and before, we already know that before the vowels, so we have to add and before the vowels. So the vowels are A, E, I, O, U. So an apple, an eagle, an ice cream, an orange, an umbrella, like that. Before the vowels we have to add the and. So the refers to someone or something already mentioned. ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல the ஆட் பண்ணுவோம். the moon, the sun, the earth அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில் அந்த பேராகிராஃப்லேயே. ஸோ நெக்ஸ்ட் we have to mention means before we have to add the. Clear children? Yes children, now we move on to the book exercise. In the book page number 22, grammar book page number 22, fill in the blanks with a or an. இல்லை a எப்படி இல்லைன்னா an வச்சு fill பண்ண சொல்லியிருக்காங்க. The first one, a, I read about a one-legged monster. Here answer is a one-legged monster. Say that here the single is singular. So for that we have to add a. B, Mr. Churchill was an Englishman. He, see here children, E is an vowel. So for that we have to add an. Next C1, the poor hero in the story was an honest man. Why we are putting here an, you know? So honest, here the sound is O. For that we have to add, we have to put here an honest man. The girls screamed on seeing an octopus. See here O. So before O is an vowel. So for that we have to put an. E, Sri Lanka is an island in the Indian Ocean. So island, A-E-I-O-U, I is an vowel. So for that we have to add an. She has made an exclusive list of fruits to be served at the party. So exclusive, E. So for that we have to add an. The cow is a gentle animal. So already mentioned here, the cow already mentioned. So the cow is a gentle animal. So the people, refer to the people or animal or something. For that we have to add a. The soldier lost an arm. Here the a. So for that we have to add an. I returned home an hour ago. Hour is an. So hour is a sound of O. For that we have to put an. I had a slice of pizza for lunch. I had a slice of pizza for lunch. Clear children? Yes children, now we move on to the second book exercise. Correct the errors of articles used in these sentences. In our book page number 24, the book exercise in children. So correct the errors. Suppose அவங்க தப்பா கொடுத்தாங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ணணும். In case they didn't give the articles, so we have to add the articles here. So first one is, who is most famous athlete in world? Who is most famous athlete in world? Question mark here. So here the answer is, who is the. So we have to add the here. We have to add the most famous athlete in world. Who is the. So in the question the is not having children. So we have to add the. Number the then we'll add pannom children. Who is the most famous athlete in world. Second one, B, Mount Everest is in Himalayas. Mount Everest is in Himalayas. So before the Mount Everest we have to add the Mount Everest is in Himalayas. The Mount Everest is in Himalayas. Now C1, she was born in the France. She was born in the France is the question, but in the answer we have to write she was born in France. We have to omit the here. Okay children, so we should not put the here. She was born in France. Okay, here we have to omit the. D, computer is an useful machine. Computer is an useful machine. So here we have to put, instead of an we have to put a. Computer is a useful machine. Computer is a useful machine. So E, elephant is a intelligent animal. Elephant is a intelligent animal. So in the answer we have to put, instead of a we have to put an. Elephant is an intelligent animal. Elephant is an intelligent animal. Clear children? Yes children, I hope that you all understand the poem, supplementary and the grammar part. So revise well in your book children. We will meet in the next class. Thank you children.